நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் சத்துருக்களையும் அவர்களோடு சமாதானமாக மாற செய்வார். நம்முடைய வழி கர்த்தருக்கு முன்னாடி சரியா இருந்துச்சுன்னா நம்மளை பகைக்கிறவங்களை நம்ம கூட சமாதானமா ஓட வைப்பார். நம்மளை எதிர்க்கிறவர்களை நம்ம கூட சமாதானமா என்ன பண்ணுவாருங்க, ஓட வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நாமளாவே நினைச்சுக்கிறோம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டார், மறந்துட்டார். சில நேரத்துல அப்படிதான் வருது பாருங்க. நமக்கு வர்ற பிரச்சனைக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வர்ற பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு 10 முறை செத்தா கூட பத்தாதுங்கம்மா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆகாது. பிசாசு நிறைய நேரத்துல உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறான். நீ வளர மாட்ட, வாழ மாட்ட, பெருக மாட்ட, உயர மாட்ட, நிம்மதியா இருக்க மாட்ட, இவ்வளவுதான் வாழ்க்கை, இப்படியேதான் நீ போவ. இது எல்லாம் பிசாசு மறைமுகமாய் சொல்லுகிற பொய்கள். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பொய்யை நம்பி 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன தம்பி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறீங்களா? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா. என் கூட சேர்ந்து பாடணும். இந்த பாட்டு தெரியுமா? தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க செகண்ட் டைம் சேர்ந்து பாடும்போது சேர்ந்து பாடிருங்க. சரியா? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத, ஆமென், நான் என்றோ எங்கோ